ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்பைசியான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் வச்சு ஒரு நல்ல ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். எடுக்கிற டைமிங் தான் இதில். எந்த வேலையுமே கிடையாது. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு பேனில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதில் மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், நாம் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது கொஞ்சம் கூட கசக்கவே செய்யாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போது மீதி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். 2 டேபிள் ஸ்பூன் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும், 2 டேபிள் ஸ்பூன் அளவில் தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதுதான் இதோட பக்குவம். நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.